நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் திரு நிரஞ்சன் அவர்கள் இணைந்திருக்கிறார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். ஜெய் வணக்கம். ஜெய்ஹிந்த் சார். தெற்காசிய பிராந்தியம்ன்றது நம்ம பார்க்குறோம், தொடர்ந்து ஒரு ஸ்டேபிளாக இருந்து வரக்கூடிய பிராந்தியம். ஆனால் சமீப காலமாக நடந்து வரக்கூடிய அது ஜியோ பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் அது ரொம்ப கவனம் பெற்று வருகிறது. 2000க்கு அப்புறம் ஏற்பட்ட முஷரஃபுடைய ஆட்சி மாற்றத்திலிருந்து பங்களாதேஷில் ஏற்பட்ட விஷயங்கள்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது. இப்போது பார்த்தோன்னா திருப்பி பங்களாதேஷில் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் சேஞ்ச், அதாவது முன்னாடியே டெமோக்ராட்டிக்கலாக சில மாற்றங்கள் இருந்தது. இப்போ டெமோக்ரஸியே இல்லாத அளவுக்கு ஒரு பிளான்டட் கவர்மெண்ட் இருக்கிறது. பாகிஸ்தானில் தொடர்கதையாக இருந்து வரக்கூடிய இராணுவ தலையீடு இருக்கக்கூடிய ஒரு அரசாட்சி நடந்து வருகிறது, ஒரு கவர்மெண்ட் ஓடிட்டுருக்கு. நேபாளில் மாறி மாறி வந்ததை பார்த்தோம். இந்தியா சைனா தக் ஆஃப் வாரில் நேபாள் இருந்ததை பார்த்தோம். பூட்டானில் பார்க்குறோம், அவங்க அரசாட்சி போயிட்டுருக்கு, ஸ்மூத்தாக இருக்குது, அவங்க மட்டும் இப்போதைக்கு இருக்காங்க. ஸ்ரீலங்கா கேஆஸ்லேருந்து தப்பிச்சு வந்திருக்கு. இப்போது சீனாவில் ஆட்சி மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற நியூஸ் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கிறது. சீனா போன்ற ஒரு சர்வ அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய நாடு அமெரிக்காவுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்காங்க, தைவானையே பிடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ என்னடானா ஜி ஜின்பிங்க்கு அவருடைய ஆட்சியே இருக்குமா அப்படின்னு தெரியாத அளவுக்கு நிலைமை இருக்குது. எப்படி நடக்குது, என்ன நடக்குது? சிசிபி சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் என்ன நடக்குது? அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இது ஒன்றும் சைனாவுக்கு புதுசு இல்லை. 1971 there was an incident called லின் பியாவோ இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது லின் பியாவோ, அதாவது he was the வைஸ் பிரீமியர். மாவுக்கு அடுத்தபடி பொசிஷன்ல இருந்த ஒரு நபர் மங்கோலியாவுக்கு தப்பிக்க பார்க்கிறாரு, அதாவது சைனால இருந்து தப்பிக்க பார்க்கிறாரு. மாவுக்கு அகேன்ஸ்டா அவர் பிளேன் சுட்டு வீழ்த்தப்படுகிறது. So that was the first purge அப்படின்னு சொல்லுவாங்க. அதே காலகட்டத்துல கல்ச்சரல் ரெவல்யூஷன் டென்சோபியாங்ல இருந்து பல்வேறு தலைவர்களை, இன்க்ளூடிங் இன்னைக்கு இருக்க சியோட தந்தை உட்பட நிறைய பேரை மாவு பர்ஜ் பண்ணது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். மாவு இறந்த பிற்பாடு மாவின் மனைவியை கைது செய்தாங்க. கைது செய்து திரும்பி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்க ஆட்சியை கட்டுப்பாட்டுல எடுத்து வந்தாங்க. அந்த குரூப்புக்கு தலைவரா இயங்கினவர் டென்சோபியாங். சோ டென்சோபியாங் ஆட்சி காலத்துல எடுத்துட்டு வந்த அந்த கலெக்டிவ் லீடர்ஷிப் என்ற முறை, அந்த முறையானது அதுல பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் அப்பதான் ரீஓரியன்டேஷன் ஆஃப் சைனா நடக்குது. பொருளாதார அலைன்மெண்ட், அதாவது ரீஅலைன்மெண்ட். அமெரிக்கா கூட நம்ம பொருளாதார ரீதியா ரீஅலைன்மெண்ட் மார்க்கெட் எக்கானமின்னு சைனா மாறுறோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க மக்களுக்கு மார்க்கெட் இல்ல, கம்யூனிஸ்ட். அவங்க மக்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, பட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாத்தினாங்க. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சைனாவோட வளர்ச்சி படிப்படியா 80கள்ல கிட்டத்தட்ட நம்ம 2 பேரோட எக்கானமி ஒரே இதுலதான் இருந்தது. அந்த டைம்ல தான் தினமேன் ஸ்கொயர் இன்சிடென்ட்னு ஒண்ணு நடக்குது. தினமேன் ஸ்கொயர் இன்சிடென்ட்ல நம்ம மறக்க கூடாது ஒரு முக்கியமான ஒரு பர்ஜ், ஹூயோ பாங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பிரீமியரா இருக்கார். அவர் கிட்டத்தட்ட கர்பச்சேவோட தாராளமயமாக்க கொள்கையை அவர் பின்பற்ற மாதிரி தோணுது. அப்ப ஜியாங், அப்ப இருந்து அவரோட நம்பர் 2 இருந்த ஜியாங்கும் மத்தவங்களும் டென்சோபியாங் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. டென்சோபியாங் கட்சியில இருந்தாலும் அவருக்கு ஒரு அதிகார பலம் அப்பயும் இருந்துட்டு இருந்தது சைனாக்குள்ள, கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்குள்ள. ஏன்னா கம்யூனிஸ்ட் சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன் யார் அதை கண்ட்ரோல் பண்றாங்களோ அவங்க கிட்டத்தட்ட சிபிசியை கண்ட்ரோல் பண்ற மாதிரி. ஏன்னா அங்க ராணுவம் நாட்டின் ராணுவம் அல்ல, தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் எல்லாரும்.
சைனா ஆர்மி, பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி வந்து இட் பிலாங்ஸ் டு தட் ஆஃப் த பார்ட்டி, நாட் டு தி கண்ட்ரி. இந்தியால வந்து பாத்தீங்கன்னா the army belongs to the country, not to the party. புரியுது. அதிகாரம் யார் மாறினாலும் மாறாட்டியும் வந்து இங்க வந்து பொலிட்டிக்கல் டிஸ்பென்சேஷன்ஸ் கீப் சேஞ்சிங். கவர்மெண்ட் யார் மாறினாலும் ஆர்மி அவர்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். ஆனா அங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு மட்டும்தான் விசுவாசமாக செயல்பட வேண்டும் ராணுவம். சோ அதனால சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன் பிளஸ் சைனீஸ் பார்ட்டி இருக்கு பாருங்க, சிசிபி, சைனீஸ் பார்ட்டி காங்கிரஸ், அதுலயே வந்து கிட்டத்தட்ட 225 மெம்பர் வந்து ஆர்மி, நேவி, பிஎல்ஏ ஆர்மி, பிஎல்ஏ ஏர்போர்ஸ் இதுல இருந்து அபிஷியல்ஸ் வருவாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா யார் அதுக்கு முக்கியமான தலைவரா இருக்காங்க? இப்போ சிசிபில எடுத்து நம்ம பார்த்தோம் நினைச்சுக்கோங்க. சிசிபில வந்து யார் இருக்காங்க என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தோம். ஷி ஜின்பிங் இஸ் தி சேர்மன் ஆஃப் சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன். அவருக்கு அடுத்து 2வது இடத்துல இருக்கக்கூடிய சேர்மன் சிஎம்சி யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாங் யூசியா. 3வது இருக்கிறது ஹே வைடாங். ஹே வைடாங் இஸ் சப்போஸ் டு பி க்ளோஸ் டு தட் ஆஃப் ஷி ஜின்பிங். அண்ட் ஷி ஜின்பிங், ஹே வைடாங் இவங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாம் இது எப்ப போகுதுன்னா ஃபுஜியான் கிளிக் அப்படின்னு. ஃபுஜியான்ன்றது வந்து ஒரு ப்ராவின்ஸ். அது அந்த ப்ராவின்ஸ்ல ஒரே காலகட்டத்தில் சமநிலையில் இவங்க வந்து அதிகாரத்துக்கு உயர்ந்தவர்கள். ஹே வைடாங், ஷி ஜின்பிங் இதெல்லாம் இவங்க கையில அதிகாரம் கிடைச்சப்போ அங்க இருக்க சதர்ன் கமாண்டர்ஸ், ஈஸ்டர்ன் கமாண்டர்ஸ் எல்லாரும் அதிகார பலத்துக்கு வந்தாங்க. இந்த சமயத்தில் கோவிட் ஆனது அட்டாக் ஆகுது. போஸ்ட் கோவிட் அட்டாக் சைனா வந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியை வந்து சந்திச்சிட்டு இருக்கு. அத ஒரு 2 வருடங்கள் மூடி மறைத்தார்கள் கிட்டத்தட்ட. அதை மூடி மறைச்சாலும் சைனீஸ் எக்கானமி சிம்டம்ஸ் கொடுத்தது, அவருடைய ஜாப் மார்க்கெட் அதுக்கான சிம்டம்ஸ் கொடுத்தது. பெரிய அளவில் வேலைவாய்ப்பு வீழ்ச்சி ஏற்பட்டதாங்க. வேலைவாய்ப்பு வீழ்ச்சி ஏற்பட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய பிரச்சனைகள், அவங்க பாப்புலேஷன் குரோத்தும் வந்து அடி வாங்க ஆரம்பிச்சு. அந்த ஒன் சைல்டு பாலிசின்னு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அது வந்து கிட்டத்தட்ட ஒர்க்கிங் ஏஜ் குரூப் ஆஃப் பாப்புலேஷன் முடிஞ்சு போச்சு. நிறைய கவுண்டிஸ்ல அங்க சைனால அதிகம் குழந்தை பெற்றுக்கொண்டால் அதற்கு மானியம் வழங்கப்படும்னு கூட தம்பதிகளுக்கு அறிவிக்கப்பட்டது. ரிவர்ஸ் பண்ணாங்க, பாலிசியை ரிவர்ஸ் பண்ணாங்க. பாலிசியை ரிவர்ஸ் பண்ணி என்ன ரிப்ளேஸ்மெண்ட் ரேஷியோன்னுவாங்க, இறந்து போனவர்கள் எத்தனை பேரோ அதுக்கு ஈக்குவலண்டா இல்லாட்டி டபுளா வந்து ரிப்ளேஸ் பண்ணாதான் ஒர்க்கிங் ஏஜ் குரூப் வந்து அந்த நாடு வந்து வேலை பார்ப்பவர்கள் அதிகமாக இருப்பார்கள், ப்ரொடக்டிவ் பாப்புலேஷன் அதிகமா இருக்கும். இந்த பாப்புலேஷன் அதாவது ஓல்டேஜ் பாப்புலேஷன் கம்மியா இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, கவர்மெண்ட் வந்து ஹெல்த் மத்த இது மேல அதிகம் ஸ்பெண்ட் பண்ணணும், பென்ஷன் இது மேல அதிகம் ஸ்பெண்ட் பண்ணணும். வேலை பார்க்கிறவங்க கம்மியா இருந்து பென்ஷன் மேலேயும் ஹெல்த் மேலேயும் அதிகம் ஸ்பெண்ட் பண்ணா அது ரெவென்யூ லாஸ் தான் கிரியேட் பண்ணும், அது ரிட்டர்ன் வர போறது இல்லை. 3வது வந்து சைனால நடந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூம், அந்த பூம் வந்து ரியல் எஸ்டேட் பூம்ல வந்து நிறைய சைனீஸ் அபிஷியல்ஸே இன்வால்வ் ஆயிருந்தாங்க. சிசிபியே ரியல் எஸ்டேட்டோடைய கையில தான் இருக்குன்னு சொல்லுவாங்களே. சிசிபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே, அதாவது சைனாவில் ஆளக்கூடிய சைனா கம்யூனிஸ்ட் பார்ட்டியே ஒரு ரியல் எஸ்டேட் முதலாளிகளின் கட்சி அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா? 100% உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ஒரு பெரிய ஒரு ரியல் எஸ்டேட் இது ஒண்ணு கொலாப்ஸ் ஆச்சு பாருங்க, பல $பில்லியன் அந்த கம்பெனி. டக்குன்னு எனக்கு அது கவனத்துக்கு வர மாட்டேங்குது, ஞாபகம் பண்ணிக்க முடியல. எவர்கிராண்ட் அலிபாபா எவர்கிராண்ட் கிரைசிஸ் 2023 எவர்கிராண்ட் கிரைசிஸ் சொல்லிட்டு டக்குன்னு அதோட ஸ்டாக்ஸ் விழுந்தது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க கட்டியிருக்க பில்டிங்ஸ் பெய்ஜிங் உட்பட ஷென்சாங், கோங்ஜூ இது மாதிரி பல்வேறு நகரங்கள்ல இருந்து மக்கள் வந்து அங்க வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு சம்பளம் கிடைக்கிறது இல்லை. 30,000 யுவான் பே பண்ணிட்டு இருந்த சூழ்நிலையில இன்னைக்கு அவங்களுக்கு பே பண்றது 10,000 யுவான் தான் பே பண்ணிட்டு இருக்காங்க. 2வது நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அங்க இருக்கிற மக்கள் சைனீஸ் பார்ட்டி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஏன் வந்து ஏத்துக்கிட்டு இருக்காங்க, இன்சிடென்ட் அப்புறம் ஏன் ஏத்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவு அட்ராசிட்டிஸே அவங்க ஏன் சகிச்சுட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா,
சைனீஸ் பாப்புலேஷன் இஸ் இன் டிரான்சாக்ஷனல் மோட். எங்களுக்கு தேவையான கம்ஃபர்டபுள் லைவ்லிஹுட் நீ கொடு, உன் ஆட்சியை நாங்க கேள்வி கேட்க மாட்டோம். அதாவது பேச்சுரிமை இருக்கா, உங்களுக்கு ஜனநாயக உரிமை இருக்கா, அதெல்லாம் இருக்கா இல்லையான்றது அப்பாற்பட்ட பிரச்சனை சார். அதை தள்ளி வச்சிருங்க. இந்தியாவில நம்மள ஒரு அரசாங்கம் உங்களுக்கு தேவையான எல்லா கம்ஃபர்ட்டும் கொடுத்துறோம், ஆனா பேச்சுரிமை இல்லைன்னு சொன்னா நீங்களும் நான் ஏற்றுப்போமா? உனக்கு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஓட்டு ரைட் இல்லப்பா, உனக்கு என்ன தேவையோ உனக்கு மாசத்துக்கு தேவையானது அவளுக்கு அந்த இது காசு கொடுத்துடுறேன். அடிப்படை உரிமையை இந்தியாவில ஜனநாயக உரிமை, கேள்வி கேட்கும் உரிமை, இதை யாரும் பறிக்க ட்ரை பண்ண மாட்டாங்க. ட்ரை பண்ணது ஒரு 2 கருப்பாண்டுகள் இருக்கிறது. அதை நம்ம இதுல பேச நான் விரும்பல நானு. அப்போ மக்களே திரும்பி எப்படி அதை கிளர்ச்சியில ஈடுபட்டாங்க, எப்படி ஜனநாயகத்தை திரும்பி மீட்டு எடுத்தாங்கன்றது உலகம் அறிந்த உண்மை. உங்களுக்கும் எனக்கும் கூட தெரியும் அந்த உண்மை என்னன்ட்டு. ஆனா சைனால கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் தானே டெனமென் ஸ்கொயர். அதுக்கப்புறமும் ஏன் மக்கள் அந்த அரசாங்கத்தை ஏத்துக்கிட்டு ஒரு டிரான்சாக்ஷனல் ஸ்டேட்டா மாத்திட்டாங்க? உனக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன், கம்ஃபர்டபுள் லைஃப் கொடுக்குறேன், உன்னோட உரிமைகளை நீ விட்டு கொடுத்துரு. சோ பார்ட்டி they purchase the public by paying them money. இப்போ அந்த மணின்றது ட்ரை அவுட் ஆயிடுச்சு. இந்த சைனீஸ் எக்கானமி இப்போ அவங்க சொல்றது 18 ட்ரில்லியன் அப்படின்றாங்க. அந்த 18 ட்ரில்லியன் யார் சொல்றா? நீங்க யாராவது இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸ் ஏதாவது ஆடிட் பண்ணிருக்கா? கோல்ட்மேன் அண்ட் சாட்ஸோ இல்ல வேற யாராவது ஒருத்தர் ஆடிட் பண்ணி அவங்க, இல்ல வேர்ல்ட் பேங்கோ, இவங்க இவ்வளவு இந்த வருடம் இவ்வளவு சதவீதம் வளர்றாங்கன்னு சொல்லுவாங்க தவிர்த்து இவங்க எக்கானமி இவ்வளவு இருக்கு, அதாவது கெப்பாசிட்டி இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு யாராவது சொல்ல முடியுதா? Nobody knows what is the China's real GDP and what is the real revenue that is generated in China per year. What is its worth அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. அப்ப இப்ப இந்தியாவுக்கு எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம 4+ பில்லியன் டாலர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆர்பிஐ டேட்டாலயோ எல்லா டேட்டாவும் நம்ம ரிலீஸ் பண்றோம். நான் ஏன் இந்தியா சைனாவை ஒரு பேரலா சொல்றேன்னா பாக்குறவங்களுக்கு புரியும் வண்ணம் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக. சைனால அந்த டேட்டாவே ரிலீஸ் பண்றது இல்ல. அந்த டேட்டாவோட உண்மைத்தன்மை உங்களுக்கும் தெரியாது, உலகத்துக்கும் தெரியாது. அது சைனாவோட கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு மாத்திரம்தான் தெரியும். இது நடுவுல ஷி ஜின்பிங்கோட மத்த பாலிசிஸ், அயல்நாட்டு பாலிசிஸ், கலெக்டிவ் லீடர்ஷிப் இல்லாம சென்ட்ரலைஸ் பண்ணது. நீங்க மறந்துடக்கூடாது, ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி ஐ திங்க் 22 பார்ட்டி காங்கிரஸ்ல நினைக்கிறேன், ஹூஜின்டாவ் பக்கத்துல உட்காந்துருந்த ஹூஜின்டாவை துரத்தி அடிக்கிறார். இவருக்கு முன்னாடி இருந்த பிரசிடென்ட் ஹூஜின்டாவை துரத்தி அடிக்கிறார். இப்போ அதே ஹூஜின்டாவ் அண்ட் டென்ஜிபாவ், அப்ப இருந்த பிரைம் மினிஸ்டரும் அப்ப இருந்த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஹூஜின்டாவோட, அவங்க ஸ்டூடெண்ட் லீடர்ஸ். அவங்க ரீக்ரூப் ஆகி திரும்பி இப்போ பிரச்சனையில, அதாவது பார்ட்டியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க கையில எடுத்திருக்காங்க. ஆட்சி மாற்றத்துக்கு அவங்க வழிவகுக்க பாக்குறாங்க. ஷி ஜின்பிங் பண்ண இன்னொரு தப்பு, பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் கொலாப்ஸ்ட். பிஆர்ஐ கொலாப்ஸ் ஆனதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான காரணம், அமெரிக்கா எங்கெல்லாம் பிஆர்ஐ இனிஷியேட்டிவ் வருதோ அங்கெல்லாம் பிரச்சனைக்குரிய பகுதிகளா மாத்த ஆரம்பிச்சாங்க. அந்த ரீஜன்ல ஏதோ ஒரு சண்டையை அமெரிக்கா மூட்டி விட்டாங்க. அன்ஸ்டேபிள் எக்கானமிஸா மாறிச்சு கோவிட் வந்தப்புறம். அந்த ரீஜனல் ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான் இஸ் பெஸ்ட் எக்ஸாம்பிள், கிளாசிக் கேஸ். ஸ்ரீலங்கா, இதெல்லாம் கிளாசிக் கேஸ் இல்லையா? அவங்க எக்கானமி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்றது. சைனாவை நம்பி கடன் வாங்கினவங்க, பிஆர்ஐல சேர்ந்தவங்க என்ன ஆனாங்கன்றது உங்க பார்வைக்கே நான் விட்டுறேன், மக்களோட பார்வைக்கே விட்டுறேன். பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ்ல உள்ள போனவங்க அது கிட்டத்தட்ட பல ட்ரில்லியன் டாலர்கள், கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் 7 to 10 ட்ரில்லியன் டாலர் அதுல லாஸ் கிரியேட் ஆயிருக்கு. நவ் சைனா இஸ் சிட்டிங் ஆன் டெப்ட், அதாவது கடன். அவங்க உள்நாட்டு கடன் மாத்திரமே 50 ட்ரில்லியன் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. ஆர்டிபிஷியலா டாலருக்கு யுவானுக்கும் இருக்கிற மதிப்பையும் ஆர்டிபிஷியலா மேனேஜ் பண்ண பார்த்தாங்க. யுவானை டிப்ரிஷியேட் பண்ணாம பாத்துக்கிட்டாங்க. இதுதான் இந்த ட்ரேட் வார்க்கு இப்ப காரணம். மூணாவது என்ன நடக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, சைனாக்குள்ளேயே இந்த
பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும் போது இந்த எவர்கிராண்ட் கிரைசிஸ் மற்ற கம்பெனிகள் எல்லாம் மூடிட்டு வருது. there is no heavy demand for Chinese products அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வருது. போஸ்ட் கோவிட்க்கு அப்புறம் சைனாவை பார்த்தா எல்லாருக்கும் ஒரு வெறுப்பு, ஒரு கோபம், உலகளாவிய கோபம் அது வந்து ஆரம்பிக்குது. சோ பாய்காட் சைனான்றது வந்து ஏன் இந்தியாலே வந்து நீங்க போஸ்ட் கோவிட் முன்னாடி சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு வந்துட்டு இருந்தது, சின்ன சின்ன பொருட்களே சொல்றேன் நான். இன்னைக்கு எத்தனை இந்தியன் மேட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு நீங்க எடுத்து பாருங்க உங்களுக்கு. பட் ஸ்டில் தே ஹாவ் தி எட்ஜ். அதாவது அவங்க அதிகம் நம்மளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம கம்மியா தான் அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். பேலன்ஸ் வந்து எடுத்து பார்த்தோம்னா தே ஆர் ஸ்டில் ஹேவிங் தி எட்ஜ். டோட்டலி செல்ஃப் ரிலையன்ட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் சில காலங்கள் பிடிக்கும். ஏன்னா சைனா இஸ் ஸ்டில் கன்சிடர்ட் டு பி த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரர். ஆனா அந்த மேனுஃபேக்சர்ன்ற பொசிஷன் இன்னைக்கு கேள்வி கேட்கும் தன்மையில் ட்ரம்ப் சில நிர்ணயங்களை எடுத்துள்ளார். ரெண்டாவது பொசிஷன்ல யார் இருக்கா? ஃபர்ஸ்ட் சைனா, ரெண்டாவது வந்து யுஎஸ், மூணாவது ஜப்பான் 1.something trillion, நாலாவது ஜெர்மனி 850 trillion, $850 billion நினைக்கிறேன் ஜெர்மனியோட டோட்டல் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி. எக்ஸ்போர்ட் இல்ல, ப்ரொடக்ஷன், அவங்க பண்ணக்கூடிய உற்பத்தி திறன் வந்து 850 பில்லியன். இந்தியாவோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்து 780 பில்லியன் தொட்டு 5வது இடத்தை நாம் பிடித்துள்ளோம். இந்த வருஷம் சர்ப்ளஸும் காட்டியிருக்கோம் நம்ம. அதாவது இந்த குவார்டருக்கு நான் சொல்றேன் சர்ப்ளஸா இருக்கு. $13 பில்லியன் என்னவோ நம்ம சர்ப்ளஸா இருக்கு. நம்மளோட இது கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் எடுத்து பார்த்தா we are not in deficit, we are in surplus. அதான் வரவு செலவு கணக்குன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. சிம்பிளா சொல்லணும்னா வருவாய் எவ்வளவு இருக்கு, செலவு எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா $13 பில்லியன் எக்ஸ்ட்ரா இருக்கு நம்ம கிட்ட. இதே சைனால வந்து இது டெபிசிட்டை நோக்கி போயிட்டு இருக்கு. சோ எந்த ஒரு நாடுமே சைனாவோட பொருளாதார வளர்ச்சியும் அவங்க ராணுவ பலம் வளர்ச்சியும் ஒரே காலகட்டத்தில் நடந்தது. கரெக்டா? சைனா has become a military power அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரே காலகட்டத்தில் எடுத்தேன். இப்போ சைனீஸ் எக்கானமி வந்து விழ ஆரம்பிக்குது. அதால வரக்கூடிய பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டிஸ் சில நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது இதை கவுண்டர் பண்றதுக்கு ஷி ஜின்பிங் எடுத்த முடிவு மிலிட்டரிய காட்டி, மிலிட்டரிய வந்து யூஸ் பண்ணி he can divert the attention என்று ஷி ஜின்பிங் பிளான் பண்ணி சில விஷயங்கள், உதாரணத்துக்கு ஸ்டார்டிங் வித் கல்வான் கிரைசிஸ்ல இருந்து இன்னைக்கு டைவான்ல வரைக்கும் he meddled. But Operation Sindoor has turned the tide against the China. ஏன்னா சைனீஸ் வெப்பன் சிஸ்டத்தோட கிரெடிபிலிட்டியும் சைனாவோட டிஃபென்ஸ் ப்ரிப்பேர்ட்னஸ், அவங்களோட ராணுவ பலத்தையும் அவங்க ராணுவ சார்ந்த அவங்க எடுத்திருக்கிற முன்னேற்பாடுகளையும் கேள்விக்குறியாக்கி உள்ளது. ஒரு இந்தியாவை எதிர்க்கும் தன்மை சைனா இருக்கா என்ற கேள்வி இன்னைக்கு உலகம் கேட்டுட்டு இருக்கு. ஏற்கனவே சொன்ன போல சைனாவை நம்பி வெப்பன்ஸ் வாங்கிட்டு இருந்த நாடுகள், பாகிஸ்தான் விட்டுருங்க, பாகிஸ்தான்ல விதிவிலக்கு, நான் பாகிஸ்தானை பத்தி நான் இதுல பேசல. ஏன்னா பாகிஸ்தான் வந்து அவனுக்கு எங்க ஓசியில கிடைக்குதோ அங்க வாங்குவாங்க. அதனால நம்ம வந்து we cannot consider பாகிஸ்தான் இஸ் a perfect example. ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு, லாட்டின் அமெரிக்க நாடுகள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதை ஒட்டிதான் பிரதமரோட பல பயணங்கள் இருக்கு. ரெண்டாவது சைனா வந்து அவங்களோட கை ஓங்கி இருந்தது எங்க? இந்த மல்டிலேட்டரல் ஃபாரம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பல நாடுகள் கூட்டமைப்புகள்ல அவங்க கை ஓங்கி இருந்தது ஒரு காலகட்டத்துல. எஸ்சிஓ, பிரிக்ஸ், இதுல எல்லாம் காமன் கரன்சி வரத வந்து 2023 இந்தியா தான் அந்த ப்ரொபோசலை வந்து ரிஜெக்ட் பண்ணிச்சு. we are not in favor of common currency. எஸ்சிஓலையும் பாத்தீங்கன்னா எஸ்சிஓல 23 வந்து நம்ம ஒரு இதே மாதிரி இப்ப ராஜ்நாத் சிங் அவர்கள் ரிஜெக்ட் போல ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்பயே ரிஜெக்ட் பண்ணாங்க. இப்போ பெஹல்காம் அட்டாக்க வந்து பாகிஸ்தானை வந்து குறிப்பிடல, பலூச்சிஸ்தானை மாத்திரம் குறிப்பிட்டு பெஹல்காம வந்து நெக்லெக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே இல்லாம இந்த எஸ்சிஓ மீட்டிங் ஆனது முடிந்திருக்கிறது. பிரிக்ஸ் மீட்டிங் ஆனது எங்க நடக்க போகிறது என்று பார்த்தால் பிரேசில். பிரேசில்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அப்கோர்ஸ் ஷி ஜின்பிங் உள்நாட்டு பிரச்சனையில் முழுமையாக மூழ்கியுள்ளார், அது வேற. ஹூஜின்டாவோ வெஞ்சிபாவோ அவரோட ரைட் ஹேண்ட் மேன் என்று கருதப்படும் ஜாங் யூசியா
ஜாங்கியூசியா வந்து அவர் வந்து நம்பர் 2 இருக்கிற ஆள் வந்து டோட்டலா ஹூஜின்டாவ பக்கம் மாற ஆரம்பிக்கிறாரு. மாற ஆரம்பிச்ச உடனே இப்போ என்ன ஆயிட்டு இருக்குன்னு நீங்க இன்னொரு விஷயத்த நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை மாற்றம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. வேங் யோங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி தலைவர், இஸ் கால்ட் அஸ் அ கம்பேரிட்டிவ்லி யங் லீடர். அவர் வந்து ஹூஜின்டாவோட கேம்பஸ் சேர்ந்தவர்னு சொல்லி கருதப்படுகிறது. அவரை வந்து தலைவர் ஆக்கிறதுக்கு, சைனாவோட பிரசிடென்ட் ஆக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்த வண்ணம் உள்ளார்கள். அதே சமயத்துல நெக்ஸ்ட் பிரமியரா வரவரும் ஹூஜின்டாவோட கேம்பெயின் தான் வரக்கூடும். இல்ல இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஜாங்கியூசியா அவரே வந்து பிரீமியர் என்ற பதவிக்கு வர முடியும். ரெண்டாவது, சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன்ல ஷி ஜின்பிங்க்கு கூட இருந்த ஜெனரல்கள், அவர் கூட இந்த ஃபுஜியான்ல இருந்து வந்தாங்க பாத்தீங்களா, அவர் ப்ரொமோட் பண்ணாங்க பாருங்க. அதுல இருக்கக்கூடிய பல ஜெனரல்கள் மாற்றப்பட்டுள்ளனர், பல ஜெனரல்கள் காணாமல் போயுள்ளனர். உதாரணத்துக்கு லீ ஷாங் ஃபூ அப்படின்ற ஒரு ஜெனரல் காணாம, ஒரு ஃபாரின் மினிஸ்டர் காணாம போயிட்டாரு அவரு மே மாதத்துல. ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? இப்ப இருக்கிற ஃபாரின் மினிஸ்டர்ல வேங்கியும் வந்து எடுத்துட்டு இன்னொருத்தரை போட்டு அவர் 3 மாசத்தை காணாம போனாரு. அதே மாதிரி ஹே வி டாங் அவரும் வந்து இன்னைக்கு டம்மி ஆக்கிட்டாங்க. இது மாதிரி பல ஜெனரல்கள் காணாமல் போயுள்ளார்கள். ஷி ஜின்பிங்க்கு பக்கபலமாக இருந்த பல கமாண்டர்களை காணாமல் போகும் ஒரு காலகட்டம் எட்டப்பட்டதால் ஷி ஜின்பிங் இப்போ இன்செக்யூரான ஒரு பொசிஷன்ல இருக்க. இப்போ பயோரேஷியாவோட ஜனாதிபதி வந்து விசிட் பண்ணும்போதுதான் கிட்டத்தட்ட மே மாசம் ஒரு 20 நாள் கிட்ட he was not seen in public, ஷி ஜின்பிங். அப்போ பைலோரேஷியன் பிரசிடென்ட மீட் பண்ற ஒரு மீட்டிங்ல சந்திப்பில் மாத்திரம்தான் ஷி ஜின்பிங்கை பார்க்க முடியுது. ரெண்டாவது, ஜாங்கியூசியா வந்து இன்னொரு வேலை பண்ணிருக்காரு. அந்த வேலை என்னன்னு எடுத்து பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய வேலை. ஷி ஜின்பிங் இருக்க செக்யூரிட்டி டீடைல் பாதுகாக்கப்பட்டுள்ளது. அவருக்கு இருக்கக்கூடிய பாதுகாவலர்களை பாதியாக கம்மியாக்கியிருக்காங்க. இது இல்லாம அவரோட குடும்பத்தினரை அவர்களை வீட்டு சிறையில் வைத்துள்ளதாக பல தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் பிரிக்ஸ் சம்மிட்டுக்கு அவர் போக விருப்பம் தெரிவிக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா விருப்பம் தெரிவிக்கிறது இல்லை, போறதுக்கு அச்சம் இருக்கிறது. அதே சமயத்தில் இன்னொரு ஒரு விஷயம் நம்மளுக்கு நடந்திருக்கு, நீங்க மறந்துடக்கூடாது. அங்க பிரிக்ஸ் சம்மிட்டின் பேரால் யார வந்து ஸ்டேட் கெஸ்டா அழைச்சிருக்காங்க, யாருக்கு வந்து பேங்க்வெட் டின்னர், அதாவது பிரசிடென்ட் அபிஷியல் டின்னர் ஹோஸ்ட் பண்ண போறாருன்னு எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏன் சைனா வந்து இதுல விருப்பம் தெரிவிக்கலன்னு சொல்றது நம்மளுக்கு புரிஞ்சிடும். அபிஷியல் கெஸ்ட் யார வந்து பிரேசில் இன்வைட் பண்ணிருக்கு, யார ஹானர் பண்ண போறாங்கன்னு எடுத்து பாத்தீங்கன்னா நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி, ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. நேத்து அவர் கானால இருந்திருக்காரு. கானாவோட உயரிய தேசிய விருதை வந்து அவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு ஆப்பிரிக்கா வந்து இந்தியாவை வந்து, அதாவது ஒரு டைம்ல வந்து சைனா என்ன சொன்னா, குளோபல் சவுத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, மிடில் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். மிடில் கிங்டம் அப்படின்னு சொன்னான். மிடில் கிங்டம் சொன்ன அதே சைனா வந்து இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கா, இல்ல இல்ல நானும் குளோபல் சவுத் தான், நானும் ஆப்பிரிக்காக பாடுபடுறேன், நானும் யூரோப்புக்காக ஈஸ்டர்ன் யூரோப்புக்காக பாடுபடுறேன், நானும் லாட்டின் அமெரிக்க நாடுகளுக்காக நான் குரல் எழுப்புறேன் அப்படின்றான். ஆனா இதை அந்த நாடுகள் ஏற்றுக்கொண்ட வண்ணம் இல்லை. ஏன்னா சைனா வந்து கொடுத்திருக்கிற லோன்ஸ் வந்து இட் ஹஸ் பிகம் லைக் லோன் ஷார்க். நம்ம ஊர்ல சில பைனான்ஸ் கம்பெனி வந்து காசு கொடுத்துட்டு அதிக வட்டி வாங்குறாங்கன்னு சொல்ற கம்ப்ளைண்ட் கிட்டத்தட்ட கந்து வட்டி நிறுவனம் தான். கிட்டத்தட்ட ஏன் ஹம்பந்துட்டா போர்ட் என்னாச்சு, கொதார் போர்ட் என்னாச்சு, பல்வேறு நாடுகள்ல இவங்க ஆஸ்திரேலியாவுக்கு தானே பண்ணிருக்காங்க அவங்களோட நிலப்பரப்ப. அதே நம்ம வந்து 53 மில்லியன் டாலருக்கு வந்து மெசகான் டாக்யார்டு வந்து ஸ்ரீலங்கால கொலம்போல இருக்கக்கூடிய டாக்யார்டை வாங்கியிருக்கோம் நம்ம. ஒரு இதை ஜப்பானோட ஃபார்ம் கிட்ட இருந்து, அது ஜப்பானீஸ் ஃபார்ம் கிட்ட இருந்தா அது ஸ்ரீலங்கா ரன் பண்ணிட்டு இருந்தது. ஸ்ரீலங்காவோட இன்சூரன்ஸ் கம்பெனி, ப்ராவிடன்ட் ஃபண்ட் கம்பெனி, பிளஸ் அந்த போர்ட் அத்தாரிட்டி, இவங்க எல்லாருக்கும் ஸ்டேக்ஸ் இருந்தது. இதெல்லாம் கொலாப்ஸ் ஆயிருக்கும்.
ஜப்பான் கிட்ட போய் கேட்கும் போது அவங்களால வந்து நாங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியாது, $51 மில்லியன் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியாது, எங்களால அதை கடனை நீங்க கொடுத்தாகணும், அதை ரீஸ்ட்ரக்சர் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே இந்தியன் கவர்மெண்ட் வந்து மேசகான் டாக்யார்டு வந்து அதுக்கு பிட் பண்ணி மேசகான் டாக்யார்டு $53 மில்லியன் அதை வாங்கிடுச்சு. கொலம்போ டாக்டர் இப்ப ரீசெண்டா நடந்தது. சோ இது வந்து சைனா வந்து நம்ம மிரர் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது சைனா ஒரு நாட்டுல போயிட்டு அவன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கான்டான்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஈக்குவல் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து பண்றோம். ஈக்குவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலனாலும் அங்க மக்கள் மேம்பாடுக்கு என்ன தேவையோ அதை இது எப்ப ஸ்டார்ட் பண்ணணும், கோவிட் காலகட்டத்திலேயே கோவிட் மைத்ரி அப்படின்ற பேர்ல நம்ம மருந்துகளை வந்து ஃப்ரீயா கொடுத்தோம் பாருங்க உலக ஃபுல்லா. சைனா யாருக்கும் ஃப்ரீயா கொடுக்கல சார். வேக்சின் மைத்ரி கொடுத்தோம். ஆமா. ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் எங்களோட நட்பு வந்து மலை போன்றது, கடல் போல் ஆழமானது, மலை போல் உயர்ந்தது அப்படின்னு சொன்ன பாகிஸ்தானுக்கு கூட காசுக்கு தான் கொடுத்தாங்க, ஃப்ரீயா கொடுக்கல. ஆனா நம்ம உலகம் ஃபுல்லா ஃப்ரீயா கொடுத்தோம். அதெல்லாம் பல்வேறு நாடுகள் இந்தியாவை வந்து தங்களின் நண்பனாகவும் உறவாகவும் பார்க்க ஆரம்பித்தார்கள். தி இந்தியன் டிப்ளமசி இஸ் a knight in the shining armor. ஓகே, இதுல ஒன் லாஸ்ட் ஃபைனல் கொஸ்டின் சார். ஒரு ரொம்ப ஷார்ட்ல நீங்க வந்து சின்னதாவே கூட சொல்லலாம். ஜி ஜின்பிங் ஆட்சி எடுக்கக்கூடிய மாதிரி தருணங்கள் இதற்கு முன்பும் வந்திருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு டைமும் அந்த பவுன்சரை பார்த்த பேட்ஸ்மேன் மாதிரி குமிஞ்சிருக்காரு, கரெக்டாக டக் பண்ணியிருக்காரு. இம்முறையும் அது போல தப்பி பிழைப்பாரா? கேட்டா 7 lives அப்படின்னுவாங்க, பூனை வந்து 7 வாட்டி உயிர் பிழக்குவாங்க. ஐ திங்க் 7th chance also is gone. சொல்லியிருக்காங்க சார். அது எனக்கு உண்மையே தெரியாது. பட் இது வந்து கேட்டா 7 lives வந்து பழமொழி. சோ இந்த 7 சான்ஸ் வந்து ஷி ஜின்பிங் நிறைய சான்ஸ் எடுத்துட்டாரு. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா சைனாவோட மிலிட்டரி பவர் கேள்வி கேட்கப்பட்டுள்ளது ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம். சைனாவோட பொருளாதாரம் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. மக்கள் நகரங்களை விட்டு கிராமங்களுக்கு ஓடுகின்றனர். சைனா இந்தியா மாதிரி நாடுகளை அச்சுறுத்தல் செய்வதற்கு ரேர் எர்த் மினரல்ஸை வந்து சப்ளை பண்ணாம, ஃபர்டிலைசரை சப்ளை பண்ணாம, சில இம்பார்ட்டன்ட் எக்யூப்மெண்ட்ஸ், உதாரணம் ஜெர்மனில இருந்து வந்த டனல் ட்ரில்லிங் எக்யூப்மெண்ட் எல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. எத்தனை நாள் ஹோல்ட் பண்ண முடியும்? ஏன்னா அவங்க இந்தியா வந்து கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பார்டர் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைனாக்கு பார்டர் ஒட்டின போல நம்ம டெவலப் பண்ணக்கூடாதுன்றது சைனாவோட முயற்சியா இருக்கு. ஆனா நம்ம அதை ஃபாஸ்ட் பேஸ் ஆக்கியிருக்கோம். நம்ம இன்னைக்கு பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்தி இருக்கோம். இன்னைக்கு அவர்களோட விமானங்கள் எடுத்துக்கொண்டு, கப்பல்கள் எடுத்துக்கொண்டு, ஏர்கிராஃப்ட் கேரியர்ல இருந்து நியூக்ளியர் சப்மரைன் வரைக்கும் எல்லாமே வந்து இது டம்மி பீஸான்ற டவுட் வந்து பல்வேறு நாடுகளுக்கு வந்த வண்ணம் உள்ளது. இதுக்கு வந்து ஷி ஜின்பிங்க்கு ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர் கட்சிக்குள்ளேயும் எழுந்திருக்கிறது, மக்கள் மத்தியிலும் எழுந்திருக்கிறத நம்ம சம்மப் பண்ணிக்கலாம். அப்படிதான் சார் பார்க்கலாம். ஏன்னா இது வரைக்கும் சைனா வந்து அவங்க ஒரு எக்கனாமிக் மைட்டை வந்து இல்லாத மிலிட்டரி மைட்டை காட்டி, ஏன்னா எல்லாமே ரிவர்ஸ் இன்ஜினியர் சொந்தமா பண்ணது இல்ல, டூப்ளிகேட் காப்பி அடிச்சு பண்ணது. அதோட எஃபெக்டிவ்னஸ் இந்த பேட்டில் யாருக்கும் தெரியாது. அது எஃபெக்டிவ்னஸ் இந்த பேட்டில் வந்து இந்தியா வந்து இது இன்எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்றத பேட்டில்ல காட்டிருச்சு. ஓகே, சோ அவங்க மிலிட்டரி வந்து வீக்கா இருக்குன்றத வந்து சைனாவோட மத்த அதிகாரிகளோ மத்த பவர் சென்டர்ஸோ ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா மிலிட்டரி வீக் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சென்ட்ரல் மிலிட்டரி கமிஷன் இஃப் இட் பிகம்ஸ் வீக், தென் த கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி கண்ட்ரோலிங் த கண்ட்ரி வில் பிகம் வீக். நான் ஏற்கனவே சொன்னேன், ஆர்மி வந்து அவர்களுக்கு பக்கபலமாக நினைத்தது. கட்சியின் ராணுவம், அது நாட்டின் ராணுவம் அல்ல. அந்த ராணுவத்துக்கே பலம் இல்லை என்றால் நாளைக்கு அந்த நாட்டை காப்பாற்றும் தன்மை இருக்கிறதா என்றது அப்பாற்பட்ட பிரச்சனை. கட்சியை காப்பாற்றும் தன்மை உள்ளதா? இந்த தருவாய்க்கு, இந்த நிலைமைக்கு எடுத்துட்டு வந்தது யாரு? ஷி ஜின்பிங். சோ அந்த ஷி ஜின்பிங்கை மாற்ற வேண்டியது காலத்தின் கட்டாயமா அவங்க பாக்குறாங்க. தே வாண்ட் டு ரீகாலிபிரேட். அதே மாதிரி ஜாயிண்ட் லீடர்ஷிப் ஸ்டைல் எடுத்துட்டு வரணும், கலெக்டிவ் லீடர்ஷிப் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க அட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? ஷி ஜின்பிங் அகற்றுறதுக்கு அவரோட ரைட் ஹேண்ட் மேனையே வந்து யூஸ் பண்றாங்க, ஜாங் யூசியாவையே. சோ இது கூடி சீக்கிரம் கூடிய நடக்கும் என்பதை நாம் எதிர்பார்ப்பு.
இன்ட்ரெஸ்டிங் டெவலப்மெண்ட்ஸ் சவுத் ஏஷியாவில் நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். ரொம்ப தேங்க்யூ சார். இத்தனை ரொம்ப டீட்டெயில்டாக சைனாவில் நடந்து வரக்கூடிய உள்நாட்டு அரசியல் பிரச்சனைகளை தெள்ளத்தெளிவாக நமக்காக விளக்கியதற்காக மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த். ஜெய், நன்றி.